பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவப்பம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆமென். அல்லேலூயா. பாருங்க, தேவன் கிறிஸ்துவுக்குள் உலகத்தை தம்மோட ஒப்புரவாக்கி, அதாவது மனிதன் பாவத்தின் காரணமாக தேவனை விட்டு பிரிந்தான். ஏசாயா 59:2 பார்க்கிறோம். ஆனால் தேவன் மனிதனை விட்டு விலகாமல் அவரை மீண்டும் தம்மோடு சேர்க்கும் வழியை ஏற்படுத்தினார். ஆமென். இது மனித முயற்சியால் கிடையாது, இல்லை, தேவனுடைய கிருபையால் இது நடந்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவையின் பலி, அந்த பலியின் மூலம் மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த அந்த பகைமை நீக்கப்பட்டது. ஆமென். அந்த தட்டுப்புச்சுவர் உடைக்கப்பட்டது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போம் என்றால், பகைஞராய் இருந்த நாம் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே தேவனோடு ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். பாருங்க, தேவன் கல்வாரி சிலுவையிலே அவர் தன்னையே ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கும்போது புறஜாதி மார்க்கத்திலே ஆண்டவர் அறியாது பாவ குழியிலே விழுந்து கிடந்த நம்மளை தூக்கி எடுத்து அவரோடு நம்மளை ஒப்புரவாக்கியிருக்கிறார். ஆமென். உலகத்தோருடைய பாவங்களை அவர்கள் மேல் எண்ணாமல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய அளவற்ற இரக்கத்தையும் அந்த மன்னிப்பையும் காட்டுகிறது. ஆமென். பாருங்க, தேவன் மனம் திரும்புகிறவர்களின் பாவங்களை மன்னிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்து நம்முடைய பாவத்திற்கான தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டதால் விசுவாசிக்கிறவர்களுக்கு நீதிமான்கள் என்ற நிலை அளிக்கப்படுகிறது. ஆமென். சங்கீதம் 103 12ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளோ தூரமோ அவ்வளோ தூரமாய் நம்முடைய மீறுதல்களை நம்மை விட்டு அகற்றினார், நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு அகற்றினார். ஆமென். ஒப்புரவின் வசனத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒப்புரவு பெற்றவர்கள் அதை மற்றவர்களுக்கும் அறிவிக்க வேண்டும். ஆமென். பாருங்க, எங்கேயோ நாம் எப்படியோ வாழ்ந்திருந்த நம்மளை தேடி வந்து ஆண்டவர் அவருடைய மகா இரக்கத்தின் கிருபையின் அன்பின் நிமித்தம் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தி அவரோடு நம்மளை ஒப்புரவாக்கியிருக்கிறார். நாம் இந்த ஒப்புரவின் அந்த அனுபவத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். நாம் பெற்ற அனுபவத்தை நாம் மற்றவர்களுக்கும் சொல்ல வேண்டும், மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. அப்போஸ்தலர்களுக்கு இந்த ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று ஒவ்வொரு விசுவாசியும் இந்த ஒப்புரவின் தூதராக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஒவ்வொருவரும் அப்போஸ்தலர்கள் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்தவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவர் ஊழியத்தை செய்ய வேண்டும். அடுத்து 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 20 நாங்கள் கிறிஸ்துவுக்காக தூதர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். பவுல் அதுக்கு தான் அவர் பெற்ற அனுபவத்தை அவர் கிறிஸ்துவின் தூதர்கள் மாதிரி அநேருக்கு அறிவிக்கிறது. அது கிறிஸ்துவின் தூதருடைய ஒரு அழைப்புன்னு சொல்லி இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன ஒரு சத்தியங்கள் விதைக்கப்படுகிறது என்றால், தேவனே ஒப்புரவின் கர்த்தராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவே ஒப்புரவாதலின் ஒரு வழியாக இருக்கிறார். பாவமன்னிப்பு தேவனுடைய கிருபையின் பரிசு. ஆமென். ஒவ்வொரு விசுவாசியும் ஒப்புரவின் செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் பொறுப்புடையவர்கள். ஆமென். அப்போ நான் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களோடும் என்னோடும் ஆவியான பேசிக்கொண்டிருக்கிறார். நாம் சும்மா இருந்துட்டு போகிறதுக்கு ஆண்டவர் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தலை. நாம் பெற்ற சந்தோஷத்தை, அந்த அன்பை அனைவரும் பட வேண்டும். ஒவ்வொரு ஆத்துமம் விலை பெற்றது. ஒவ்வொரு ஆத்துமாவும் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்தை வந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் உங்கள்கிட்டையும் என்கிட்டையும் அவருடைய அன்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் கடந்து வந்திருக்கிறோம். நம்மளை ஒப்புரவாக்கிய தேவன், நாம் அந்த ஒப்புரவின் அனுபவத்துக்குள்ளே இருக்கிற நாம் மற்றவர்களுக்கும் அதை சொல்ல வேண்டும். அது நம்மேல் விழுந்த கடமை. பாருங்க, தேவனோடு ஒப்புரவான வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். ஆமென். பிறகு தேவனோடு ஒப்புரவாக்கும் சுவிசேஷத்தை நாம் அன்போடு அறிவிக்க வேண்டும். தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் பிறரை மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஏஞ்சலாக, தூதராக நம் பரிசுத்தமான வாழ்க்கையை நாம் நடத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலம் இத்தனை காரியங்கள், சத்தியங்கள் நம்மளோடு ஆண்டவர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் என்பது மனிதனை ரட்சிக்க தேவன்
எடுத்த மகத்தான முயற்சியை வெளிப்படுத்தும் வசனம் இது. நாம் பாவத்தில் இருந்தபோதும் தேவன் கிறிஸ்துவின் மூலம் நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கினார். அந்த ஒப்புரவின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்கும் பொறுப்பையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களோடும் என்னோடும் இந்த ஒப்புரவின் நற்செய்தியை உலகிற்கு அறிவிக்க வேண்டும், இந்த ஊழியத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிறது. நாம் ஒவ்வொருவரும் எந்த விதத்தில் அதை ஆண்டவர் நாமத்தை அறிவிக்க நாம் ஒப்பு கொடுப்போமா? இந்த சிந்தையோடு ஒரு புதிய நாளைக்குள் ஆண்டு நம்மளை எடுத்து கொண்டதுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கம் நிறைந்த பரம தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. துதிகள் மத்தியில் வாசம் செய்கிற தேவனே, மே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஜீவன் பலன் சுகம் ஆரோக்கியத்தை தந்து நடத்தி கொண்டிருக்க கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த 2026 வருஷத்தின் ஆண்டவரே அப்பா 6வது மாதமாகிய ஜூன் மாதத்தின் ஆண்டவரே 26ஆம் தேதியை காண கிருபை செய்த தேவனே, உங்க கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. நான் வாசித்த வேத வசந்தமடி எங்களோடு நீர் இடைப்பட்டீர் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா, ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு தந்திருக்கிற ஆண்டவரே, அதை உண்மை உத்தமாக நாங்கள் செய்ய நாங்கள் பெற்ற சந்தோஷத்தை, அந்த மன நிம்மதியை, சமாதானத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள, ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா இரட்சகர் நீர் ஒருவரே என்பதை கண்டுகொள்ள ஆண்டவரே அப்பா, நாங்கள் அநேகருக்கு ஆண்டோட அன்பை தெரிவிக்க எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்குற அர்ப்பணிக்கிறார் கர்த்தாவே. நீர் அப்படியே அப்பா எங்கள் ஒவ்வொரு நடத்துக்கு கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளைக்கு விரோதமாக, இந்த ஜபத்திற்கு விரோதமாக, எங்கள் ஒவ்வொருக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா சத்துருவின் கிரிகளை நசனாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தை நான் கடிந்து துரத்தை அப்புறப்படுத்துகிறேன். அல்லேலூயா. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்துக்கொள்ளுங்க, மீதா முழுவதும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க. உமக்கே துதிக்கான மகிமையாக செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.